கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும், குடும்பமாய் கொண்டு வாரும். ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ மகிமை வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் சோர்வுகளையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்படும். பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கத்தரி சமூகம் பனி துளி போல்
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அப்பாவுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிதான கிருபை. இன்றைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோன்னு சொன்னால் கடந்த நாட்களில் அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது, நம்மை வழிநடத்தி வந்தது. நேற்று இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது முறை அந்தமானுக்கு வர ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போது ஹிந்திலையும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஆனால் பண்ணிட்டோம், வழக்கமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால. ஆனால் தமிழ்லேயே பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா, ஹல்லேலூயா. ஏன்னா இதில் பாதி டிரான்ஸ்லேஷன் அதிலே டைம்லேயே போயிடும். மொத்தத்திலே 1 மணி நேரம்னா அரை மணி நேரம் தானே எனக்கு, மீதி அரை மணி நேரம் டிரான்ஸ்லேஷனில் போயிடலாம். இப்போ 1 மணி நேரம்னா 1 மணி நேரமும் எனக்கு தான். அது ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் இந்த அந்தமானுக்கு அவர்கள் மண்டல தலைமை போதகராக தேவன் வைத்து இங்கே இருக்கிற சபைகளை கவனம் செலுத்தி நடத்த கர்த்தர் ஒரு நல்ல மெய்ப்பனாக வைத்திருக்கிறார். இந்த சபைக்கும் இந்த அந்தமானுக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர்களுக்காக பாஸ்டர் அம்மா பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களை பார்த்ததில் சந்தோஷம். நீங்கள் இதுக்கு முந்தைய என்ன பார்த்துருக்கீங்களா? நீங்கள் முறைக்கிறத பார்த்தாலே என்னை பார்த்த மாதிரி தெரில. தோத்திரம். உண்மையிலே என்னை பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? சரி, பார்த்த மாதிரி தெரியுது, பார்க்காத மாதிரி தெரியுது, அப்படி தானே? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. கட்டாயம் பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவையானது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். நீங்கள் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன பேச போகிறாரோ அதை மறந்துடக்கூடாது. அதனால் என்ன ஞாபகம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ கர்த்தர் என்ன பேச போகிறாரோ அதுதான் முக்கியம் உங்களுக்கு. நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி வாஸ்து ஜோம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பே இல்லையோ? எழும்புனதே 7:30 மணிக்கு, குளிச்சும் குளிக்காமல் வந்து சென்ட் அடிச்சுட்டு வர்றது வேறு, அது வேறு. தோத்திரம். அவசர கோலத்தில் அந்தால சட்டையை திருப்பி போட்டு வர ஆட்கள்லாம் இருக்காங்க. அடுத்த வீட்டு பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. தோத்திரம். இப்படி அவசர கோலத்தில் கர்த்தரை ஆராதிப்பதல்ல, மகிழ்ச்சியோடு ஆயத்தத்தோடு அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இதுக்கு பிறகும் சிலர் சிரிக்கலைன்னா, சீரியஸாக இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஆண்டுடைய சமூகத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி தான். அப்பா வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான். இப்போ அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா அப்படின்னா செத்து போகிறாங்கன்னு அர்த்தம். புரியலையே உங்களுக்கு? ஸோ அதனால் ரொம்ப சீரியஸாக இருந்தால் செத்து போயிடுவோம். அதனால் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். நான் அடிக்கடி சொல்வேன், சர்ச்சில் சந்தோஷமாக இல்லாத ஒருத்தர் உலகத்தில் எங்கேயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பது தேவ சமூகம் மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. உண்மையான மகிழ்ச்சி அப்பா வீட்டில் தான் இருக்குது. ஆமென். தகப்பன் வீடு இது, தேவனுடைய வீடு இது. இங்கே வரும்போது நீங்கள் எவ்வளவு துக்கமாக வந்தாலும் நீங்கள் போகும்போது மகிழ்ச்சியோடு தான் போக முடியும். ஏனண்டா இங்கே இருக்கிறவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். சொல்ல, உன் துக்கம், இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வரும்போது எவ்வளவு துக்கமாக வந்தேன்னா, ஒருத்தர் சொல்கிறேன், அழுதுகிட்டே தான் வந்தேன் பாஸ்டர், சர்ச்சு வரைக்கும் நான் அழுதுகிட்டே வந்தேன், ஆனால் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனேன் பாஸ்டர். அதுதான் ஆண்டுடைய சமூகம். நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேரண்டி கொடுக்கேன், போகும்போது மகிழ்ச்சியோடு போவீர்கள். ஏனென்றால் இங்கே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு எங்கள் சர்ச்சில் 7 ஆராதனைகள், ஹிந்தி சர்வீஸோடு சேர்த்து 7 ஆராதனைகள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே ஆண்டவர் ஆராதிப்பாங்க. அது போக 7 சபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். 7 சபைகளை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். 25 சபைகளுக்கு மண்டல தலைமை போதகராக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே எங்கள் சபை மூலமாக 7 சபைகளை எங்கே தான் தூரத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சபை ஆரம்பித்து கொடுத்துருவோம். ஒரு 25 கிலோமீட்டரில் வராங்களா அங்கே ஒரு சர்ச்சை ஆரம்பித்து கொடுத்துருவோம். இப்படி 7 சபைகளை இதுவரைக்கும் நாங்கள் ஆரம்பித்து முழு நேர ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆலயத்தை கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாவது என்னுடைய வாழ்நாளில் 100 சர்ச்சை கட்டிடணும், அதான் என்னுடைய ஆசை. எத்தனை சர்ச்சு? 100 சர்ச்சை கட்டணும், அது என்னுடைய ஆசை. ஆண்டுடைய கிருபையினால இதுவரைக்கும் 10 ஆலயங்களை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார்.
என்னுடைய ஆயுசு நாட்களில் 100 ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். வர்ற 18ஆம் தேதி என்னுடைய மகன் அஸ்ஸாமில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறான். முந்தின மாதம் பஞ்சாபில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போனான். சபம் மூலமாக வட இந்தியாவிலையும் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அதுதான் எங்களுடைய ஆசை, வாஞ்ச, விருப்பம், வைராக்கியம். தூத்துக்குடி பாஷையில் வெறி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் கையை வைத்து ஒரு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், இவர் இப்படி ஆரம்பித்து எப்போ முடிக்க போகிறாருன்னு தெரியலையே, இன்னும் ஒரு பிரசங்கத்துக்குள்ளேயே போகலையே, எப்படி நீ சாயந்தரம் வரைக்கும் போயிடுவாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமாம், சரியான நேரத்திலே நிறைவு செய்யப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போக போகிறோம். கவனிங்க, நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை நான் பேச பேச நீங்க மீதியை முடிச்சிடணும். கர்த்தர் நல்லவர் என்பதை, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவர் மாதிரி. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஒரு போதும் அவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு 35 வருஷம் தான் ஆயிருக்கு. 35 இயர்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ 36வது ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிச்சிருக்கிறேன். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். என் பிறந்த நாளை விட நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தான் எனக்கு முக்கியம். என் பிறந்த நாளை கூட நான் கொண்டாடுறதை விட நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் அதுதான் எனக்கு முக்கியமான நாள். அதனால தான் அந்த டேட், என் பிறந்த நாளை கேளுங்க, எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நாளை நான் மறக்கவே மாட்டேன். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமாம், இந்த 35 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு கூட வாழ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த 35 வருஷத்தில் எனக்கு அவர் ஒரு தீமை கூட செய்யலை. நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் நேசிக்கிற என் தேவன், இந்த 35 வருஷத்துல எனக்கு அவர் ஒரு தீமை கூட செய்யல. தீமை செய்கிறவன் பிசாசு. பிசாசு தான் தீமை செய்கிறவன். ஒருபோதும் தேவன் அவர் தீமையை பாராத, அவர் சுத்த கண்ணன், தீமையை பார்க்க கூட மாட்டாராங்க. ஒருபோதும் தீமை தேவனால் வருவது இல்லை, தீமை பிசாசினால் உண்டாவது. ஆகவே அவர் நன்மை செய்கிறவர். இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள இன்னும் சில நன்மைகளை உங்களுக்கு தருவார். ஒருவேளை நினைக்கலாம், ஒவ்வொரு மாசமும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே, ஜனவரி 1வது மாசத்துல கர்த்தர் தருவார், 2வது மாசத்துல தருவார், 7 மாசம் போயிடுச்சு, இது எத்தனாவது மாசம்? என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன தமிழ் தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? அப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். பேச பேச பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். உற்சாகம் வந்தால் கையை தட்டணும். அதுக்கு மேலே உற்சாகம் வந்தால் ஆமேன் அல்லேலூயா சொல்லி வெளியே மட்டும் குதிச்சிடக்கூடாது. அதாவது நான் மலேசியாவுக்கு இந்த வருஷத்தில் 2 தடவை போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த 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 தாலுகா மாவட்டத்திலே அதான் பெரிய சர்ச். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வருவாங்க அந்த சபைக்கு. அங்கே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உற்சாகம் வந்துச்சுன்னா லேலியாம்பாங்க. ரொம்ப உற்சாகம் வந்தால் எளிமை நின்று கை தட்டுவாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஆமேனாவது சொல்லணும், ஒரு அல்லேலியாவது சொல்லணும். ஒரு மாதிரி இஞ்சி தின்ன மாதிரி உட்காந்துருக்க கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போதான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்கும் தூக்கம் வராது. என்ன? அப்போ நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர். அவர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, நம்மை நன்மையால் நிரப்புகிறவர். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். அதாவது இந்த உலக மக்களுக்கு நன்மை எப்படி வருதோ எனக்கு தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்குரிய நன்மைகள் எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. நான் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளும் எனக்கு தேவன் கொடுத்தது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தேவன் தராத எந்த நன்மை எனக்கு வேண்டாம். நான் சொன்னது அப்படி சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஆழமான தீர்மானம். யார் கொடுத்தாலும் நன்மை பெற்றுக்கொள்வது அல்ல, எனக்கு தேவன் கொடுக்காத எந்த நன்மையும் எனக்கு வேண்டாம். அது எந்த நன்மையா இருந்தாலும் என் தேவனுடைய கரத்திலிருந்தே நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் முடிவதற்குள், அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ள சில நன்மைகளை உங்கள் கண்கள் காணும்படியாக, உங்க கைகளில் அவைகளை நீங்கள் எடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர். அப்போ கவனிங்க, அவர் நன்மை செய்கிறவர், அவர் தீமை செய்யாதவர். அப்ப யாருக்கு அவர் நன்மை செய்வார்? எப்பொழுது அவர் நன்மை செய்வார்? என்ன செய்தால் அவர் நன்மை செய்வார்? வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மத்தேயு 7:11.
மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நல்லா கவனிக்கணும், தம்மிடத்தில் நீங்க எல்லாம் சொல்லணுங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. தைரியம் அண்டர்லைன் பண்ணுங்க, பயப்படாம அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயம் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப கவனிங்க, யாருக்கு தேவன் நன்மையானவைகளை கொடுப்பாரா? அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. பொல்லாதவர்கள் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்போ நான் பரமபிதா, நான் நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன். நீங்க என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வேன். இப்படி சொல்லட்டேன். வேண்டிக் கொள்ளுதல் அல்லது ஜெபித்தல் அல்லது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல், மூணு ஒரே வார்த்தை தாங்க. வேண்டிக் கொள்றதுனால ஒண்ணுதான், ஜெபிப்பதுனால ஒண்ணுதான், அவரை நோக்கி கூப்பிடுறதுனால ஒண்ணுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் தம்மை நோக்கி தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. நல்லா கவனிக்கணும். அப்போ அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட என்ன செய்வாராம்? அவர் உணவு கொடுக்கிறவர். ஒரு காக்கா கூப்பிட்டா கூட உணவு கொடுப்பார்னா, நம்ம கூப்பிட்டா கத்தர் பதில் தருவாரா தர மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நாம யாரிடத்துல கேட்கிறோம்? தேவனிடத்தில். திரும்ப சொல்லுங்க, யாரிடத்துல ஜெபிக்கிறோம்? யாரிடத்துல வேண்டிக் கொள்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து ஒரே வார்த்தையா சொல்லுங்க, தேவனிடத்தில். திரும்ப சொல்லுங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து மூலமாக. திரும்ப சொல்லுங்க. அப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறோம் யாரிடத்தில்? தேவனிடத்தில். யார் மூலமாக? அப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதும் இயேசு மூலமா ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் இயேசு மூலமா முடிக்கணும். நல்லா கவனிக்கணும். பாஸ்வேர்டு அதுதான் கீ, அதுதான் சாவி, அதான் பாஸ்வேர்டு. அதை போட்டாதான் பரலோகமே திறக்கும். இயேசுவின் நாமத்தில், இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்க ஆரம்பிக்கும் போது, பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் மூலமாக தான் நீங்க தேவனிடத்தில் போக முடியும். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறீங்க? ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எங்க ஆரம்பிக்கிறீங்க, எங்க முடிக்கிறீங்க? சில ஆட்கள் ஆரம்பிக்கும் போதே ஏசப்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சிலர் ஆரம்பிக்கும் போது ஆவியானவரே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது தப்பு, பாவம் நான் சொல்லலை. ஆனா ஜெபிக்கிற ரூல்ஸ் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நாம ஜெபிப்பது தேவனிடத்தில், சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தகப்பனிடத்தில். யார் மூலமாக? அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக எந்த ஒரு ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அந்த நாமத்தை உச்சரித்தாதான் பரலோக கதவு திறக்கும். அப்பதான் தேவனிடத்திலிருந்து நமக்கு மறு உத்தரவு. அதுதான் சத்தியம். வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். அப்ப எந்த ஒரு ஜெபமா இருக்கட்டும், உங்க ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாராம், அவங்க சபைக்கு பிசாசு பிடிச்ச ஒருத்தரை கொண்டு வந்திருந்தாங்களாம். கவனிக்கலா? யாரை கொண்டு வந்திருந்தா? இப்போ நான் சொல்றது பைபிள்ல இருக்கோமா பிசாசு பிடிச்சதுக்குன்னு? இங்க கவனிங்கம்மா. பிசாசு பிடிச்ச ஒருத்தரை கொண்டு வந்திருந்தாங்களாம். உடனே இவரு 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. அந்த பிசாசு என்ன செய்யல? போகல. ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் ஒரு சேர்ல இப்படி சாஞ்சு அப்படியே உட்கார்ந்துருந்தாராம். அந்த பிசாசு சொல்லிச்சான், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிய, எப்பவாவது இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னியா? துரத்துன ஊழியக்காரனை பார்த்து சொல்லிச்சான், 1 மணி நேரம் கத்தி கதர்னிய, போ, போ, இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர என்ன சொல்லல. அந்த பிசாசு சொல்லிச்சான், நீ இயேசுவின் நாமத்துலன்னு சொல்லி நான் போயிடுறேன்னுச்சான். அவர் திரும்ப சொன்னாரா, இயேசுவின் நாமத்துல போ, நான் போறேன்னு போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு துரத்தினாலும் சரிதான், அற்புதம் நடக்குனாலும் சரிதான், இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, பரலோகம் நமக்கு திறக்கும், தேவ சமூகம் நமக்கு ஓப்பன் ஆகும். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார்.
சோ அப்ப நம்ம அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, பிதாவிடத்தில் நம்முடைய தேவனிடத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப இனி ஜெபிக்கும் போது எந்த நாமத்துல ஜெபிக்க போறீங்க? யார் இடத்துல ஜெபிக்க போறீங்க? தேவனிடத்துல ஜெபிக்க போறீங்க. யார் நாமத்துல ஜெபிக்க போறீங்க? யார்கிட்ட ஜெபிக்க போறீங்க? இப்படி திரும்ப திரும்ப கேட்கன்னு கோவப்படக்கூடாது. என்ன, ஏன்னா எல்லாருக்கும் இது புரியணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். பொதுவாக என்னுடைய பிரசங்கம் இங்க இருக்கிற சின்ன பிள்ளைக்கு கூட புரியணும். இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கத்துல ஒரு சின்ன பிள்ளை கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த சின்ன பிள்ளைக்கு கூட புரியணும். அதான் என்னுடைய. சில ஆட்கள் ரொம்ப படிச்சு யாருக்குமே புரியாம பேசிட்டு இருப்பான், பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப ஓவரா படிச்சா யாருக்குமே என்ன செய்யாது, புரியாது. ஓவரா படிக்கிறது எதுக்குன்னா மற்றவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் ஓவரா படிக்கிறது. சிலர் ஓவரா படிச்சா அவனுக்கும் புரியாது, பிரசங்கம் பண்றவங்களுக்கும் புரியாது. தோத்துறோம். நல்லா படிக்கிறதே மற்றவங்களுக்கு என்ன செய்யணும். இப்போ முதல்ல ஒரு 3 வருஷம் பிடிஹெச் படித்தேன், பிறகு ஒரு 3 வருஷம் போய் எம்டி பண்ணேன், திரும்ப செக்குலரில் போய் சைக்காலஜி படித்தேன், திரும்ப போய் ஒரு எம்ஏ செக்குலரில் பண்ணேன், இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னால் டாக்டரேட் பண்ணேன். ஒரு 2 வருஷம் படித்து டாக்டரேட் வாங்கினேன். ஹீப்ரு படித்தேன், கிரீக் படித்தேன். அதனால் எந்த யூஸும் கிடையாது. இந்த சத்தத்தை காணுமே என்ன, அதை வச்சு நான் ஒன்றும் சாதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலும் சொன்னதான் அற்புதம் நடக்கும். கரங்களை வைத்து சொல்லுவீங்களா? நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால எது நடக்க போறது? அதெல்லாம் படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பைபிளை தெரிஞ்சு வச்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், வல்லமையா பயங்கரமான பிரசங்கம், ஆண்டவரே சோத்ரப்பா 137 சங்கீதத்திலே தாவீது உம்மை நோக்கி ஜெபித்தது போல ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அந்த அலரி செடிகள் மேல் தன்னுடைய கிண்ணறத்தை வைத்துவிட்டு அந்நிய தேசத்தில் என் பாட்டை பாட மாட்டான் என்று சொன்னது போல நான் வைராக்கியமாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. 137 சங்கீதம் தாவீது சொன்னதே கிடையாது. இவர்கள் சிறைப்பட்டு போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது, பாபிலோனுக்கு போகும்போது அலரி செடி மேல கிண்ணறத்தை தூக்கி வச்சு அந்த சிறைப்பிடிச்சு கொண்டு போனவங்க ஒரு பாட்டை பாடும் போது சொல்லும் போது அந்நிய தேசத்துல நாங்க பாட மாட்டோம் சொன்னது அது 137 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது கூட தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட பைபிள் வாசிக்காம பிரசங்கம் பண்ற ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள் பெருகிட்டாங்க. இப்போ யூடியூப்ல பேசிட்டாலே அவர் ஊழியக்காரன் ஆயிடுறாரு. தோத்திரம். யூடியூப்பை பார்த்தல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாஸ்டர், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் அவங்களுக்கு ஒரு நல்ல சபை, நல்ல ஒரு பாஸ்டர் குடும்பத்தை கொடுத்துட்டாருன்னா அதை விட இந்த உலகத்தில் மேலானது எதுவுமே இல்லை. நான் ஒரு கைத்தட்டிய சந்தோஷமா ஏதாவது செய்வியன்னு பார்த்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல சபையும் நமக்கு ஒரு நல்ல பாஸ்டர் குடும்பத்தை கத்த தந்திருக்கிறார். அதுதாங்க உலகத்தில் மேலானது. ஏன்னா எல்லாம் செட் ஆகும். சிலருக்கு இது மட்டும் என்ன செய்யாது, செட் ஆகவே செய்யாது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு பாஸ்டர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இது இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய நன்மை. ஹல்லேலூயா. அப்ப வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை என்ன செய்வாராம்? சரி, யார் வேண்டிக் கொண்டால் நன்மையானதை தருவார், அதான் செய்தி. சரிதானா? யார் வேண்டிக் கொண்டால் நன்மையானதை தருவார். மூணு காரியத்தை பார்க்க போறோம். முதல்ல வாசிக்கலாம், தானியேல் 9:23. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். எடுத்த யாருனாலும் கூட வாசிக்கலாம். சரி, மொத்தமா சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. நீ மிகவும் பிரியமானவன் ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை. புரிஞ்சுக்கிடுங்க. யார் வேண்டிக் கொண்டா கர்த்தர் நன்மையானதை தருவார், யார் வேண்டிக் கொண்டா கர்த்தர் பதில் தருவார் என்றால் பிரியமானவர்களா இருந்தால். ஒரு ஆமென் சொல்வீங்களா? யாருக்கு சொல்லுங்க? நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தால் நீங்க வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் பதில் தருவார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உறவுகளை பிரியப்படுத்துறோம், ஊரை பிரியப்படுத்துறோம், நண்பர்களை பிரியப்படுத்துறோம், எல்லாரையும் பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்திடுறோம். அநேகர், நான் சொல்ல முடியும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. ஏன்? வனாந்தரத்தில் அவர்கள் பிரேதங்கள் விழுந்தது. அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், செங்கடலை 2ஆய் பிளந்தார், மன்னாவை கொடுத்து போஷித்தார், அவர்களுக்கு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாலும் அவர்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன், சத்தமா சொல்லுங்க, பிரியமா இல்லையா? காரணம் தெரியுமா? முறுமுறுக்கிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, துணிகரம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? யாரை பிரியப்படுத்துறோமோ இல்லையோ, நம்மை ரட்சித்த தேவனை,
நம்மை தூக்கி எடுத்த தேவனை, நம்மை வாழ வைத்த நம்முடைய தேவனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறதை பார்த்தா, ஆராதிக்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சர்ச்சை விட்டு போன பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ரெட்டை வாழ்க்கை வாழ்றதை நம்ம பார்க்குறோம். ரெட்டை வாழ்க்கை அல்ல, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்போ 2 வாழ்க்கை இருக்குதுங்க. நான் சொல்லித்தரேன், கவனிங்களேன். ஒன்று தவளை வாழ்க்கை, சொல்லுங்க. இன்னொன்று மீன் வாழ்க்கை. முதல்ல என்ன வாழ்க்கை? தவளை. இன்னொன்று என்னது? தவளை தண்ணீரிலும் வாழும், தரையிலும் வாழும். தரையிலையும் வாழும், தண்ணீரிலும் வாழும். ஆனா மீன் தண்ணிக்குள்ள மட்டுமே வாழும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும், உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், பாவமும் வேணும். இந்த 2ஐயும் விட முடியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா தவளை வாழ்க்கை. இல்ல, அவருடைய பிரசன்னம், அவர்தான், அவருடைய மகிமை அவரோடு கூட தான் இருக்கணும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் நான் ஆண்டுடைய பிரசன்னம், அவரை விட்டு விலக மாட்டேன்னு இருக்காங்க பாருங்க. அவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து மெதுவா தவளையா மீனான்னு கேளுங்க. நீங்க தவளையா மீனான்னு கேளுங்க. சண்டை வந்துருமோ? சரி. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் மீனா இல்லை, யாரா இருக்காங்க? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவரை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் பரிசுத்தமா வாழ்றது போல இருக்குது, இன்னொரு பக்கம் பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. மீன் தண்ணிக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும், தண்ணிக்குள்ளேயே முடிக்கணும். பவுல் சொல்லும்போது, மாம்சத்துல துவங்கின நீங்க, ஆவியில துவங்கின நீங்க மாம்சத்துல முடிவு பெற போறீர்களா? இத்தனை புத்தியினரா? அப்படிதானே சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அந்த ரெட்ட வாழ்க்கைக்குள்ள மாறிடுறாங்க. சபைக்கு வரும்போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உமக்கு பிரியமா வாழ்வைப்பான்னு ஒப்பு கொடுக்குறாங்க. மாடியிலேருந்து கீழே இறங்கணும்னா உலகத்தையும் மறந்துடுறாங்க, சபையே மறந்துடுறாங்க. மாடியிலேருந்து கீழே இறங்கணும்னா பாஸ்டரே கூட மறந்துடுவான். யார் பாஸ்டர் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. சில ஆட்கள்லாம் தோத்திரம், இங்க வரும்போது பாஸ்டரையா பாஸ்டரையா, ரோட்ல எங்கேயாவது பார்த்தா பார்க்காத மாதிரி போற ஆள்லாம் இருக்கான். நான் உங்க ஊரை சொல்லல, நீங்களாம் தங்கமாக்கும். அல்லேலூயா. உங்களை சொல்லலை, நான் வேற ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கேன். என்ன? ஆமா, தோத்திரம். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பாஸ்டர் பாஸ்டரம்மா. பிறகு இடைப்பட்ட நாட்களில் பாஸ்டரமாவுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டரம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் ஒரு சிக்கன் எடுத்தோம், ஒரு மட்டன் எடுத்தோம், உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? நாங்கள் ஒத்தையில தின்னா வயிற்றுல ஒத்துக்கிடாத மாதிரி தெரியுது. ஆமாம், சோத்திரம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடலான்னு நினைச்சோம் பாஸ்டர். இன்னைக்கு ஒரு பண்டம் செஞ்சோம், அதை பாஸ்டர் ஐயா வாயில படட்டோன்னு கொஞ்சம் கொடுத்து விடலான்னு அனுப்பி விடலான்னு நினைக்கிறேன். ஒத்தையில கதவை பூட்டிட்டு தின்னா எப்படி ஒத்துக்கணும்? சோத்திரம். உள்ள வந்து சாப்பிடு, உள்ள வந்து சாப்பிடு, உள்ள வந்து சாப்பிடு. நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனைக்கு காரணமே அதுதான். கொடுத்து சாப்பிட்டாலே சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், தொகுத்துண்டு. சரிதான். தமிழே தங்கிரிதானம் பாடிக்கிட்டு இருக்கும்போது நான் இதில் வேற திருக்குறள் வேற தேவையா எனக்கு? இது தமிழே இங்க ஒரு மாதிரி சைஸா இருக்குது, இதுல எனக்கு திருக்குறள் வேறையா? ஆமா, அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அதாவது நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரெட்ட வாழ்க்கையா இருக்குது. ஆனா மனசுக்குள்ள ஆசை இருக்குது, தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழ. சிலர்லாம் அழுவாங்கங்க சர்ச்சுக்கு வந்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருக்க விரும்புறேன்ப்பா, அப்போ நான் உண்மை விட்டு விலகி போக விரும்பலப்பா. அழ கூட செய்வாங்க, ஆனா என்ன செஞ்சிடறாங்க? அவரை துக்கப்படுத்திடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பிரியமானவர்களா இருந்து நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், நன்மைகளால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. போதும், இதுவரைக்கும் வாழ்ந்த ரெட்ட வாழ்க்கை போதும். ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ரெட்ட வாழ்க்கை இருக்குமானால், எலியா சொல்லுகிறான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு தடவை கையை வைத்து ஜெபம் பண்ணுவீங்களா? நான் உமக்கு பிரியமா வாழ்வேன் ஆண்டவரே. சொல்லுங்க. எல்லா சிறு பிள்ளைகள் கையை வைத்து ஜெபம் பண்ணு. சின்ன பிள்ளைலாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உமக்கு பிரியமா தேவனே, தேவனே, எங்கள் தேவனே. சொல்லுங்க, எங்கள் தேவனே உமக்கு பிரியமா, உம்மை பிரியப்படுத்தி நான் வாழ்வேன்ப்பா, உமக்கு பிரியமா நான் வாழ்வேன்ப்பா, உமக்கு பிரியமா நான் வாழ்வேன் ஆண்டவரே. தோத்திரம், தோத்திரம், தோத்திரப்பா, தோத்திரப்பா, தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்க பைபிள்ல ஒரு ரெண்டு வசனம் சொல்றேன். ஒன்று எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5 அங்க ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசத்தினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசி. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எப்படி சாட்சி பெற்றானா? தேவனுக்கு, கொஞ்சம் பேசுங்க, தேவனுக்கு வாழும்போது சாட்சி இருக்கணும், வாழ்ந்த பிறகும் சாட்சி இருக்கணும். அவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். திரும்ப சொல்றேன், கவனிங்க. வாழும்போது சாட்சி இருக்கணும், வாழ்ந்த பிறகு, செத்த பிறகு கூட நம்மை குறித்த சாட்சி என்ன செய்யணும்? இதுதான் ஏனோக்கு, அதுதான் தேவனுக்கு பிரியமானவர்கள். சில வீட்டில் பாருங்களேன், செத்த வீட்டில் பார்த்துருக்கீங்களா? பெட்டியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பொய் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சத்தத்தை காணுமே, என்ன ஐயோ தங்கமான மனுஷங்க அப்படின்னு. அந்த அம்மா அழும், ஐயோ என்னை விட்டு போயிட்டாரு, ஐயோ நான் இனி எப்படி வாழ போறேன், உயிரோட இருக்கும்போது சாவ மாட்டேறான்னு சொல்லியிருக்கோம், எப்போ சாவாருன்னு சொல்லியிருக்கோம், ஏன் சாவுமியான்னு கூட சொல்லியிருக்கோம். ஆனா செத்த பிறகு ஐயோ போயிட்டாரு, நான் நினைச்சவே என்ன தெருவில் விட்டு போயிட்டாரு. தெருவில் விட்டு போனாரா? எவ்வளவு நகை வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்து வாங்கி வச்சிருக்காருன்னு யாருக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு ஒப்பாரி வைக்கும். பார்த்திருக்கீங்களா? புரியல உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். தோத்திரம், இந்த உலகத்துல வாழும்போது சாட்சியா இருக்கணும், வாழ்ந்த பிறகும் எப்படி இருக்கணும்? நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட நம்மை குறித்து இந்த உலகம் என்ன செய்யணும்? அவங்க கர்த்தருக்கு பிரியமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆமென், வாழும்போதும் சாட்சி இல்லை, செத்த பிறகும் அவங்களுக்கு என்ன இல்லை? சாட்சி இல்லை. அப்படி இல்லப்பா. இந்த உலகத்துல உயிரோட 2 பேர் பரலோகத்துக்கு போனாங்க. 2 பேர் யாரு? ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. இந்த 2 பேருமே கர்த்தரிடத்துல இருந்து சாட்சி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. யார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்காங்களோ இல்லையோ, தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்ப சிலர் சொல்றாங்க, கவனிங்களேன், சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு மட்டும் குடும்பம் மட்டும் இல்லாம நான் தனியா இருந்திருந்தா தேவனோடயே இருந்திருப்பேன் பாஸ்டர். சிலருக்கு ஆசை, கல்யாணம் ஆனதுனாலதான் என்னமோ நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, இந்த ஏனோக்கு அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க, தேவனோடு சஞ்சரித்தான். அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, ஆனாலும் அவன் தேவனோடு என்ன செஞ்சானா? ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டான், சாட்சி பெற்றான். அப்போ மனைவி பிள்ளைகளோட குடும்பமா இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒருத்தர் இப்படி சொல்றாரு, கவனிங்களேன். சன்னியாசி அப்படின்னா யாரு? கல்யாணம் பண்ணாம வாழ்றவன் சன்னியாசி. குடும்பஸ்தனுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், சம்சாரி. சம்சாரின்னா யாரு? குடும்பத்தை. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது புலித்தோலோடு வாழ்பவன் சன்னியாசி, புலியோடு வாழ்பவன் சம்சாரி. புரியல உங்களுக்கு? சிரிக்கதை பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. ஆஹா, கரெக்டா வராரே வழிக்கு. புலித்தோலோடு வாழ்பவன் சன்னியாசியா, புலியோடு வாழ்பவன் சம்சாரி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் என்ன செய்யுது? பாஸ்டர் சமாளிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு அவ சொல்ல, இவன் சொல்றான் அவளை சமாளிக்க முடியல பாஸ்டர். தோத்திரம். இப்படி இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நல்ல சாட்சி இல்லை. தோத்திரம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சாட்சி இருக்கணும், சமுதாயத்திலையும் சாட்சி இருக்கணும், உயிரோடு இருக்கும்போது சாட்சி இருக்கணும், செத்த பிறகு கூட நம்மை குறித்து சொல்லக்கூடிய அளவு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நான் ஒரு பொருத்தனை பண்ணி தான் பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 33 வருஷமா என்னுடைய பொருத்தனை என்ன தெரியுமா? நான் கடைபிடிக்காத ஒன்றை இதுல இருந்து பேசக்கூடாது. என் லைஃப்ல நான் கடைபிடிக்காத ஒன்றை இந்த புல்பீட்ல நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. இது என்னுடைய தீர்மானம். ஒருவேளை நான் அப்படி நான் பேச வேண்டியது இருந்தா கூட நான் அதை திரும்ப சரி பண்ணிட்டு தான் திரும்ப அடுத்த வாரம் பேசுவேன். நான் பிரசங்கத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆண்டவரே நான் முதல்ல இதுக்கு கீழ்ப்படிறானான்னு ஃபுல்லா பார்ப்பேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல என் வாழ்க்கையில இது இருக்கான்னு பார்ப்பேன். என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பிரசங்கத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன இருக்கக்கூடாது? வித்தியாசம் இருக்கக்கூடாது. நான் பேசினது போலவே என் வாழ்க்கை இருக்கணும். அதனால தான் அதை ஆண்டவர் கவனிப்பார். அதை ஆமென். உங்களை அந்தமான்ல வந்து கதை விட்டுட்டு போயிடலாம், தமிழ்நாட்டில் போய் தப்ப முடியாது. அது என் மனைவிட்ட தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படித்தானே? ஆமா, அவங்களுடைய அறிவு பயங்கரமான அறிவு. நாம அதை மறந்துடுவோம், ஆனா அவங்க அதை ஞாபகத்திலே வச்சிருப்பாங்க அழகா. தோத்திரம். பார்க்குற பார்வையிலே 32 அர்த்தத்தை அழகா சொல்லுவாங்க பெண்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் மூளையை அப்படி வச்சிருக்காரு. யாருக்கு? அதனால தான் பிரச்சனை ரொம்ப அதிகம். தோத்திரம். இவர் ஒரு மாதிரி முழிப்பாரா, முழி சரியில்லையம்பா. அவன் ஏற்கனவே வேற எங்கேயா ஏச்சி வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ஏச்சி வாங்கிட்டு வந்ததில் முடிச்சிட்டு இருக்கிறதுல இவன் வேற மாதிரி நினைப்பான். தோத்திரம். இதனாலே 4 நாள் சண்டை வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். தோத்திரம். இப்படி இல்லாம உங்க வீட்டுக்குள்ள நல்ல சாட்சி, உங்க ஏரியாவில் நல்ல சாட்சி, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல ஆமென், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய். அல்லேலூயா. அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் பிரியமானவன் என்று என்ன செஞ்சானா? ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு நான் போறதுக்குள்ள நான் உமக்கு பிரியமானவன் சாட்சி எடுக்கணும்ப்பா.
ஆமாம். ரெண்டாவது உன்னத பாட்டு 2:2 வாசிக்கும் போது எடுத்துக்கிடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உன்னத பாட்டு 2:2. உன்னத பாட்டு 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும். இப்போ அந்த அந்த மணவாட்டியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ இந்த முள்ளுகளுக்கு இந்த லீலி புஷ்பம்னா, நம்ம ஊர்ல ரோஜா பார்த்துருக்கீங்களா? ரோஜா ரோஜா பார்த்துருக்கீங்களா? சினிமா நடிகையே கேட்கல. ஃப்ளவர் அப்படி சொல்ல வேண்டியது. ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? அந்த ரோஜா வந்து அதை சுத்தி என்ன இருக்கும்? முள்ளா இருக்கும், அப்படிதானே? அப்போ அந்த காற்றுல அந்த அப்படியே செடி அசையும் போது அந்த ரோஜாவுடைய இதழ்கள்லாம் எதுல படும்? அந்த முள்ளுல பட்டு அந்த ரோஜா இதழ்கள்லாம் என்ன செய்யுமா? அப்படியே கிளியும் போதுதான் அந்த வாசனை வீசும். இந்த ரோஜாவுடைய வாசனை விட பல மடங்கு வாசனை லீலி மலர் வாசனையா. அப்ப இந்த லீலி மலரை சுத்திலும் ரோஜா விட முள்ளு அதிகமா இருக்குமா? ரோஜா முள்ளு கூட இவ்வளவுதான் இருக்கும், ஆனா லீலி மலரை சுத்தி இருக்கிற முள்ளு ரொம்ப பெருசா இருக்குமா? இந்த காத்துல இந்த லீலி மலர் அப்படியே அசையும் போது அந்த முள்ளுலாம் இந்த லீலி மலரை என்ன செய்யுமா? அப்படியே கிழிச்ச உடனே அந்த லீலி மலர்ல இருந்து என்ன வரும்? பேசுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், ஆமென், எனக்கு பிரியமானவளா வாசனை வீசிக்கிட்டே இருப்பான் என் பிள்ளை. என் மகன் வாசனை வீசிக்கிட்டே இருப்பான், என் பிள்ளை வாசனை வீசிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை துதிச்சுக்கிட்டே இருப்பான், என்னை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான். முறுமுறுக்க மாட்டா, சண்டே சர்வீஸை கட் பண்ண மாட்டா, ஜெபத்தை கட் பண்ண மாட்டா, அதிகாலையில் எழும்புறதை கட் பண்ண மாட்டா, சுவிசேஷம் சொல்றதை கட் பண்ண மாட்டா. என்ன ஆமேன்னு சொல்லல? ஹல்லேலூயா. அதுதான் முள்ளுகளுக்குள்ளே இன்னைக்கு யாரெல்லாம் முள்ளுகளுக்குள்ள, பாஸ்டர் என் வாழ்க்கை முள்ளுகளுக்குள்ள இருக்கு பாஸ்டர், வேதனை நிறைந்த ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன், நெருக்கத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் பிரியமானவர்கள். நீங்க யாருக்கு பிரியமானவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்கள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இப்படி இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு கூட இந்த ஆராதனைக்கு வரும்போது என்னை சுத்திலும் நெருக்கம் பாஸ்டர், எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன். தாவீது சொல்றான்ல, எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன். சில நேரத்தில் உங்களை சுத்திலும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. முன் வீட்டில் பிரச்சனை, அந்த வீட்டில் பிரச்சனை, பின் வீட்டில் பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை, படிக்க போனா பிரச்சனை, தண்ணி எடுக்க போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை பாஸ்டர். என்னை எப்பொழுதும் நெருக்கிறாங்க, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீ பிரியமானவள். உன் நெருக்கத்தின் மத்தியிலையும் நீ வாசனை வீசுகிறாயே தவிர நாற்றம் வீசவில்லை. லீலி மலர் எந்த நெருக்கத்திலும் வாசனை மட்டும்தான் வீசுமே தவிர ஒரு நாளும் அதற்குள்ள இருந்து என்ன வராது? துர்நாற்றம் வராது. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வியாதி பலவீனங்கள் வந்தாலும், நமக்குள்ள இருந்து தேவனை துதிக்கிற துதி ஆராதனை அதுதான் வந்துகிட்டே இருக்கணும். நல்ல வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்வீங்களா? முள்ளுகளுக்குள்ளே லீலி மலர். யோபு. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நான் உமக்கு பிரியமா இருக்கணும்ப்பா, நான் உமக்கு பிரியமானவனா இருக்கணும்ப்பா, நான் உமக்கு பிரியமானவளா இருக்கணும்ப்பா. யாரெல்லாமோ நான் பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டேன். ரெண்டு கரங்கள் எல்லாரும் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுமா தம்பி, சொல்லுமா சொல்லும், கையை வைத்து சொல்லு. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா இருப்பேன். சொல்லுங்க, கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா இருப்பேன்ப்பா, உமக்கு பிரியமா இருப்பேன், உமக்கு பிரியமா இருப்பேன். நான் எப்போதும் வாசனை வீசுவேன்ப்பா. எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் வாசனை வீசுவேன். ஆண்டவரே, நான் வாசனை வீசுவேன்ப்பா. நான் லீலி மலரா இருப்பேன்ப்பா, நான் பிரியமானவனா இருப்பேன்ப்பா, நான் பிரியமானவளா இருப்பேன்ப்பா. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அப்போ பிரியமானவர்கள் வேண்டும் பொழுது கர்த்தர் நன்மையானதை என்ன செய்வாரா? அப்ப அவருக்கு பிரியமானவர்களா இருந்து வேண்டும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார். இரண்டாவது மத்தேயு 18:19. மத்தேயு 18:19 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு. அப்போ 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே அண்டல் பண்ணிக்கொள்ளுங்க, ஒருமனப்பட்டிருந்தால். உங்க பைபிள்ல அண்டல் பண்ணிக்கொள்ளுங்க, ஒருமனப்பட்டிருந்தால். அப்ப நீங்க ஒருமனப்பட்டா, நீங்க ஒருமனப்பட்டு வேண்டிக் கொண்டா பரலோகத்தில் அவர்களுக்கு உண்டாகுமா?
கர்த்தர் அப்ப எப்போ நமக்கு தருவார்? நம்ம வேண்டுதலுக்கு எப்போ செவி கொடுப்பார்? நம்முடைய ஜெபத்துக்கு எப்போ பதில் தருவார்? நம்முடைய விண்ணப்பத்துக்கு எப்போ பதில் தருவார்? ஒருமனப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒருமனப்பட்டு கூப்பிடும் பொழுது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய குடும்பம் ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா ஒரு மனமா இல்லை. நிறைய ஃபேமிலிஸ் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரு மனம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில ஒரு மனம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு மனம் இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்ல ஒரு மனம் இல்லை. எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்கே ஆமென் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனதை பாதுகாத்துக்கிடணும். கட்டாயம் குடும்பம்னா பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லைன்னா அது குடும்பமே இல்லை நான் சொல்லுவேன். பிரச்சனை இல்லைன்னா அது என்ன இல்லை? குடும்பம்னா என்ன இருக்கும்? சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க, கட்டாயம் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒரு மனதை என்ன செஞ்சுக்கிடணும்? நீங்க பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தான், ஆனா அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. எல்லாம் ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுட்டு 4 திசையில உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ளேயே. ஒன்று செல்போனை வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கு, ஒன்று செல்போனை வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கு, ஒன்று செல்போனை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கு. சாப்பிடும் போதாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்ல, அப்பவும் ஒன்று செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டு இப்படி அள்ளி இங்கே போடுறதுக்கு பதிலாக பாக்கெட்டுக்குள்ள போடு தோத்துறோம். இல்லை, சாப்பிடும் போதாவது ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்ல, வீட்டில் ஒன்றா சேர்ந்து பேசலாம்ல, செபிக்கும் போது ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சாப்பிடும் போது கூட ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுட்டு ஒரு தசையில ராத்திரி 9 மணிக்கு மேல செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். வாய்ப்பே இல்லையோ? இதுல வேற சிலர் ஆரம்பிக்கிறதே எப்பதான்? 9 மணிக்கு மேல தானே ஆரம்பிக்கிறது. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய், அதாவது இந்த செல்போனை பற்றி அறிவில்லாத ஒரு தாய் வந்து சொல்லுது, பாஸ்டர் ஐயா சந்தோஷத்துல சொல்லுது, என் மகன் போர்வைக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் ஐயா. என் மகனுடைய போர்வைக்குள்ள என்ன இருந்துச்சா? தேவனுடைய வெளிச்சமா. நான் சொன்னேன், ஐயோ அவன் செல்போனை வச்சுக்கிட்டு இருக்கான் உள்ள, அவன் ராத்திரி செல்போனை போர்வைக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த அம்மா சொல்லுது போர்வைக்குள்ள மகிமையின் ஒளியா. இப்படி முட்டாள் தாய்மாரை வச்சு எப்படி வாழ? இதனாலதான் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போகுது. பிள்ளை எப்படி இருக்கு, என்ன செய்யுது, என்ன பேசுது, எப்படி வாழுது, அந்த அறிவே இல்லாத தாய் தகப்பன்மார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென், உங்க வீடுகளுக்குள்ளே ஒரு மனதை கத்த தருவாராக, ஒற்றுமையை கத்த தருவாராக. சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனா சாயந்தரத்துக்குள்ள அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். அதையே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மால் மறந்துடும். ஆம்பளையால் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் போயிட்டு எல்லாத்தையும் மறந்து வீட்டுக்கு வரும்போது உள்ள வரும்போதே சிரிச்சுட்டே வரும். என்ன அந்த அம்மா அப்படியே ஒரு முறையும் பாருங்க. ஏன்னா இந்த அம்மா அதை என்ன செஞ்சிருக்காது? மறந்துருக்காது. அவன் மறந்துருப்பான், இது மறக்காது. இது மனசுலயே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்கும். காலைல என்ன சொல்லிட்டு போனீரு, ஏ பாவி அதை இன்னும் மறக்கலையா நீ? சோத்திரம். இதாவது பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முந்தி சொன்னது அப்ப ஞாபகம் வச்சிருக்கும். நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, மறக்கவே மறக்காதுங்க. தோத்திரம். இதனாலேயே குடும்பத்துக்குள்ள என்ன இல்லை? இன்னைக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் நமக்கு தேவன் மன்னித்தது போல, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நம்முடைய தப்பிதங்களை தேவன் நமக்கு மன்னித்தது போல, நம்முடைய குறைகளை தேவன் நமக்கு மன்னித்தது போல, நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாரா? கொஞ்ச காலம் தானே வாழ போறோம். எப்படி ஒரு 1000 1200 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? சொல்லுங்க. கொஞ்ச காலம் தானே வாழ போறோம். அது குடும்பத்தில் கொஞ்ச காலம் தாங்க இருப்போம். இப்போ நான் பாருங்களேன், என் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு. நான் நேற்று கூட சொன்னேன், மகனாக இருந்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு யாரா இருந்தேன்? பிறகு என் மனைவிக்கு யாரா இருந்தேன்? புருஷனா இருந்தேன். என் பிள்ளைகளுக்கு யாரா இருந்தேன்? இப்போ என் பேத்திக்கு நான் யாரா இருக்கிறேன்? கொஞ்ச காலத்துல எல்லாரும் அவங்கவுங்க குடும்பங்களாக என்ன செஞ்சிருவாங்க? நானும் என் மனைவி மட்டும்தான் உட்காந்துருக்கணும். வருகை தாமதிச்சா என் 2ல் 1 என்ன செஞ்சிடும்? ஆமா அவள் போறதுக்குனா நம்ம போறதா நல்லது. அதான் நல்ல வாழ்க்கை, அதான் நல்ல குடும்பம். தோத்திரம். அதனால சொல்லுவாங்க, முதிர் வயதில் மனைவி இழப்பதும் இள வயதில் புருஷனை இழப்பதும் வேதனை. தெரியுமா உங்களுக்கு? முதிர் வயதில் மனைவி இழப்பதும் இள வயதில் புருஷனை இழப்பதும் வேதனை. அதனால முதிர் வயதுல மனைவி இழக்கிறது கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இந்த உலகத்துல என்ன செய்யும்? நடக்கும். அதான் நடக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதான் நடக்க போகுது. எல்லாம் அவங்கவுங்க குடும்பமாய் போயிடுவாங்க. பிறகு கணவன் மனைவி ஒருத்தர் தான் என்ன செஞ்சிருக்கணும்? ஆரம்பிக்கணும். அதுலயும் ஒருத்தர் போயிட்டா வாழ்க்கை தனியாக மாறிவிடும். நான் சொல்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு பத்தியில, ஆனா இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்போ கொஞ்ச காலம் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்னா இருக்க போறோம். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றதை நல்லா கவனமா வச்சுக்கணும். நான் சொன்ன பிறகு அப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இப்பவே தருவேன். நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா இப்பவே 1000 ரூபாய் உடனே கை மேல. நான் சொன்னதை கவனிச்சு சொல்லணும். என்ன? ஆர் யூ ரெடி? ரெடியா? 10ல் பசல, 20ல் இடக்கு, 30ல் முறுக்கு, 40ல் நேரம், 50ல் அசதி, 60ல் ஆட்டம், 70ல் ஏக்கம், 80ல் ஓட்டம்.
இன்னும் ஒரு தடவை சொல்லட்டுமா? 10 பசலை, 20 எடக்கு, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஏக்கம், 80 ஓட்டம். 10 பசலை. இந்த டீ தூள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இலை எப்படி இருக்கும்? அதுதான் 10 வயசு. 10 பசலை கிரீனா அழகா இருக்கும். 20 எடக்கு, சேட்டை முழுசு எத்தனை வரும்? 20. 30 முறுக்கு, மீசை வந்துடும். 30 முறுக்கு, 40 வெள்ளை முடி நர, 40 நர, 50 அசதி, அப்படியே கொஞ்சம் உட்காரணும் போல, அப்படி சாயணும் போல தோணும் அசதி. 60 ஆட்டம், கை காலம் என்ன செய்யும்? 70 ஏக்கம், சுகர் போட்டு சாப்பிட முடியலையே, ஸ்வீட் சாப்பிட முடியலையே, யாருக்கும் தெரியாம அள்ளி போட்டு சாப்பிடுறதுலாம். 70 ஏக்கம், 80 ஓட்டம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 10 பசலை, 20 எடக்கு, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஏக்கம், 80 ஓட்டம். சொன்னா 1000 ரூபாய். இங்க வந்து சொல்லணும். ஆனா தப்பா சொன்னா நீங்க எனக்கு 1000 ரூபாய் தரணும். பார்த்து சொல்லக்கூடாது. உற்சாகமா ஒரு அழைப்பு சொல்லுங்க பாப்போம். சோ இதுதான் வாழ்க்கைங்க. இதான் வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்குள்ள எதுக்குங்க கசப்பு, சண்டை, பிரிவினை, போராட்டம்? உன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் முழிக்க கூடாது, செத்தாலும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், செத்தா கண்டத்தோடு தானே கொண்டு போவாங்க, செத்தா வீட்டுக்கு வர மாட்டான். இல்லை, இது என்ன பேச்சுங்கிறேன்? வாழ்நாள் முழுசும் சண்டைங்க, வாழ்நாள் முழுசும் சண்டை. இந்த நாட்களில் கத்துறதெல்லாம் மாற்றி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கத்த தருவாரா? வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். இன்னைக்கு விக்கிரகத்தை வழிபடுறவங்க கூட சமாதானமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமா இல்லையே. உண்மையான தெய்வத்தை தேடுறோம்னு சொல்ற பிள்ளைகள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. விக்கிரகத்தை தேடுறவங்க குடும்பத்துல கூட நிம்மதியா இருக்கிறானே, ஒன்னா இருக்கிறானே, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறானே. நான் ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆவிக்குரியவன் சொல்லிட்டு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிம்மதியா இல்லையே, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையே. கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்றுவாராக. கல்யாணம் ஆகி எனக்கு 29 வருஷம் ஆச்சுங்க. ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் என் மனைவியை நான் அடிச்சதில்லை, கோவப்படும்படி பேசினதே இல்லை, அடிச்சதும் இல்லை, அவ வருத்தப்படும்படி நான் பேசினதே இல்லைங்க. 29 வருஷத்துல நான் சொல்றேன். ஏன்னா என் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுங்க, அது பொக்கிஷங்க. என்ன ஒரு மாதிரி பாக்கியல, மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷங்க, விலையேறப்பட்ட முத்துங்கவா. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷத்தை நான் பாதுகாக்கணும்ல. ஹல்லேலூயா. இவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அப்ப நான் அவளை நேசிக்கணுமே, அன்பு செலுத்தணுமே, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணுமே. ஒரு நாள் கூட அந்த அம்மா என்ன அடிச்சதில்லை. இல்ல சில வீட்டுல மாத்தி விடும், அது வேற. இவன் வெளியே தான் பேசுவான், இல்ல நல்லா அறை வாங்கிட்டு வருவான். ஆமா, சில வீட்டுல அப்படி நடக்கும், ஃபுல்லா அறைதான். ஆமா, அப்படி அந்த அம்மா ஒரு நாள் என்ன ஏசனும் கிடையாது, அடிச்சதும் கிடையாது. 29 வருஷத்துல ஒரு நாள் கூட அப்படி அடிதடி வந்ததே கிடையாது. அதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ன சத்தத்தை காணோம்? சோ இன்னைக்கு அந்த 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 ஒரு மனம் இல்லைங்க வீட்டுக்குள்ள, குடும்ப ஜெபம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்லைங்க. இன்னைக்கு எந்தெந்த வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குதோ அந்த வீடுகளில் நன்மையால் நிரம்பும். இப்போ நான் இங்கே வந்துட்டேன்ல, என் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து தினமும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் போயிட்டேன்னா ராத்திரி 11:30 போனால் கூட அவங்க உட்காந்துருப்பாங்க. நான் வந்தோடனே சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் பெரும்பாலும் நான் சாப்பிட்டு போயிடுவேன், 7:30 மணி 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் சாப்பிட்டு போயிடுவேன். ஆனால் அவங்க வெயிட் பண்ணுறது நைட்டு உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஸோ நைட்டு நாங்கள் எல்லாம் குடும்பமாக உட்காந்து, பிள்ளைகள் இருந்தால், இப்போ பிள்ளைகள் சில நேரத்தில் வெளியே போயிடுவாங்க, அப்போ பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, ஆண்டுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டை நிரப்போம், அவருடைய மகிமை எங்கள் வீட்டை நிரப்போம், எங்கள் வீட்டை நன்மையால் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிசாசுங்க, அசுத்த ஆவிகள்ங்க, பொல்லாத ஆவி, பாம்பை கண்டேன், மானை கண்டேன், யானையை கண்டேன். வீட்டுக்குள்ளே ஒரு நாள் தேவதூதனை பார்த்ததில்லை, எப்போ பார்த்தாலும் பாம்பை கண்டேன், பள்ளியை கண்டேன், யானையை கண்டேன். ஒரு ஆள் சொல்கிறார், காலையில் எழும்பி காலெலாம் வலிக்கு பாசு, ராத்திரி ஒரே ஓட்டமா, யாரோ விரட்ட ஓட, யாரோ விரட்ட ஓட, தூக்கத்தில் ஒரே ஓட்டம். காலையில் எழும்புனா காலையில் என்ன செய்யலாம்? ஐடோஸ் போட்டு வீட்டுக்காக தடை விட்டு இருக்காரு. காலையிலேயே ஐடோஸ் போட்டு தடவுறாரு. என்ன தடவுறேன்னு கேட்டா, ராத்திரி மனைவி முழுசும் ஒரே ஓட்டம் தான், யாரோ விரட்டுறாவளோ ஓடுறாவளோ, தூக்கத்தில் முழுசும். இப்படியே வாழ்ந்தா என்னைக்குங்க உங்க வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படணும், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் உலாவுகிறத நீங்க பார்க்கணும். ஒரு கொர்நேலி வீட்டுக்குள்ள தேவ தூதன் வர முடியுமானா உங்க வீட்டுக்குள்ள வர முடியும் நான் சொல்றேன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் முக்கியங்க. சில தப்பு பண்றதுக்கு ஒரு மனப்படுறாங்கங்க.
வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் 2 பேரும் ஹேவ்லாக் போயிட்டோம். இப்போ தான் ஃபோன் பண்ண அவர் உடம்பு சரியில்லைன்னாரு. இந்த 2 பேரும் பொய் சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தப்பாக சொல்லிட்டாங்க. பொய் சொல்கிறதுக்கு பிளான் பண்ண வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அனன்யா சப்பீரா மாதிரி பொய் சொல்ல வேண்டாமாக்கும். சில குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து பொய் சொல்கிறாங்கங்க. அனன்யா சப்பீரா என்ன செஞ்சாங்க, பொய் சொல்கிறதுக்கு ஒருமனப்பட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது. புருஷன் சரியில்லைனா மனைவி சரிப்படுத்தணும், மனைவி சரியில்லைனா புருஷன் சரிப்படுத்தணும், பிள்ளைகள் சரியில்லைனா பெற்றோர் சரிப்படுத்தணும், பெற்றோர் சரியில்லைன்னா பிள்ளைகள் சரிப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைங்க. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள அசுத்த ஆவிகளுடைய போராட்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்று முதல் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனம் உண்டாவதாக. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 நாளாகமம் 30:12 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. 2 நாளாகமம் 30:12, 2 நாளாகமம் 30:12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். 2வது பாயிண்ட் தான். இன்னும் 3வது பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களில் ஒரு மனம் இல்லையோ, பாஸ்டர் எங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை பாஸ்டர், எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லை பாஸ்டர். அநேக குடும்பங்கள் சேர்ந்தது தானே சபை. இந்த சபைக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கணும். இந்த சபைக்குள்ளே அந்த ஒரு மனதை பாதுகாக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? சபை என்பது ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் சரீரம். இது சபை என்பது ஒரு பேழை, சபை என்பது ஒரு தோட்டம். ஆகவே சபைக்குள்ள ஒரு மனதை பாதுகாக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்குன்னா பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சபை. அப்ப நிச்சயமா சபைக்குள்ள என்ன இருக்கும், கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு மனதை பாதுகாத்துக்கிடணும். சபை ஒன்னா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமென், உங்க வட்டாரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். சபை ஒன்னா இருந்தீங்கன்னா நிறைய ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சீக்கிரத்தில் கீழே ஒரு நல்ல பெரிய இடத்த கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரே நேரத்தில் 1000 பேர் ஆராதிக்கிற இடத்த கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த சபை ஒரு 1000 பேர் இருக்கிற சபையா நான் பார்க்குறேன். எத்தனை பேர் அதை பார்க்க முடியுது? கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு மனம் வீட்டுக்குள்ள முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனம் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். கணவன் மனைவி கடையில் ஒரு மனம். சோத்திரம். சபைக்குள்ள ஒரு மனம். ஷக்கா ராபா லாபா ராபா ரகதனா ஹந்தலா ராபா ஷிக்கா ராபா. அந்த ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, சோத்திரம், அந்த போராடுகிற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி. இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. பிரதர் சிஸ்டர், உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. வீட்டை நினைச்சாலே ஒரு வேதனை, வீட்டுக்கு போன நினைச்சாலே ஒரு வேதனை. கையை உயர்த்தி ஆண்டவரே இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு சொல்றேன், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே சத்துருவின் வல்லமைகள் விழுந்து கிடப்பதை காண்பீர்கள். எதிர் வல்லமைகள் விழுந்து கிடப்பதை காண்பீர்கள். அதற்கு அடையாளமான சில அடையாளங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை தருகிறார், உங்க வீட்டுக்குள்ள ஒற்றுமையை தருகிறார், உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனதை தருகிறார். அந்த பிரிவினையின் ஆவி விலகுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. திரும்ப சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அந்த தேவனுடைய கரம் இந்த சபையை ஒருமனப்படுத்துவதாக. எல்லாருக்குள்ளே ஒரு மனம் உண்டாவதாக. உங்க பாஸ்டரோட நின்று, சபையின் தரிசனத்தோட நின்று இந்த ஆமென் அந்தமானையே இயேசுவுக்கு சொந்தமாக்குவீர்களாக. 6 லட்சம் மக்கள் இயேசுவை அறிவார்களாக. ஹல்லேலூயா. வருகைக்கு முன்பாக இந்த அந்தமானுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக, நிக்கோபார் தீவுக்கு அறிவிக்கப்படுவதாக. இங்க இருக்கிற மக்கள் இயேசுவை அறிவார்களாக. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். லூக்கா 9:38 வசனம். லூக்கா 9:38. லூக்கா 9:38 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். எப்படி வேண்டிக் கொண்டானா? அண்டல் பண்ணிக்கொள்ளுங்க. சத்தமிட்டு. அண்டல் பண்ணிக்கொள்ளுங்க. சத்தமிட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவருக்கு பிரியமாயிருந்து அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஒருமனப்பட்டு அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது. 3வது சத்தமிட்டு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க பாருங்க, பைபிள்ல ஆமென் ஸ்தோத்திரம் அநேக ஆலோசனைகள் இருக்கு. நீங்க மனசுக்குள்ளேயும் ஜெபிக்கலாம், மௌனமாகவும் ஜெபிக்கலாம், அமைதியாகவும் ஜெபிக்கலாம், சத்தம் போடாமலும் ஜெபிக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன செஞ்சிடணும்? சத்தம் போடும். நீங்க சத்தமா ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரே இடம் எதுதான்?
நீங்க வீட்டில் சத்தமா ஜெபம் பண்ணீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தால் அடுத்த நாளே காலி பண்ண சொல்லிடுவான். சொந்த வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் கொடுத்துருவான். ஆனா உங்க வீட்டில் நீங்க சத்தமா ஜெபிக்க வேண்டாம். நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு கேட்டா போதும். ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை என்ன செய்யணும்? கை தட்டினா சும்மா அப்படி கை தட்டணும், ஆராதிச்சு அப்படி ஆராதிக்கணும், அப்படி கர்த்தரை துதிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். இந்த சத்தம், ஆமென் ஸ்தோத்திரம், வேதத்துல வாசிக்கிறோம் 120 பேர் ஆவியானவர் இறங்கின உடனே, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் போட்ட சத்தத்துல எருசலேம் இருந்த எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களா? அங்க வந்துட்டாங்களா? அல்லேலூயா. ராத்திரி சிறைச்சாலையில 2 பேர் பாடினாங்களாம், துதித்தாங்களாம், ஜெபிச்சாங்களாம். சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுட்டு இருந்தாங்களாம். அற்புதம் நடந்துச்சு. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் எல்லாம் கலண்டது. இவங்க 2 பேருக்கு மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை. இங்க நீங்க துதிக்கிற துதியில அந்தமானுக்கே விடுதலை வரணும். இங்க ஆராதிக்கிறதுல அந்தமானுக்கே ஆராதனை விடுதலை வரணும். இங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அந்தமான அசையணும். அல்லேலூயா. உற்சாகமா அல்லே சொல்வீங்களா? அப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கணும். அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. அப்படிதான் நான் சொல்றேன். ஆமென். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்பிலும் அதிகமாய் சத்தமா கூப்பிட்டான். அது மாத்திரம் இல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். 1 சாமுவேல் 30:4, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் சிக்லாக்ல இழந்தான். கவனிக்கிறீங்களா? முடிக்க போறேன். எல்லாவற்றையும் சிக்லாக்ல இழந்துட்டான். எல்லாவற்றையும் இழந்த பொழுது அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் எப்படி அழுதானா? சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுதான். அழுத ஆண்டவர் அவன் அப்படியே விடல, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். சபைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சரீர சுக பலனை தாரும். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இன்னும் அதிகமாய் தீவிரமாய் செயல்பட, கர்த்தாவே ஊழியத்தில் தீவிரமாய் செயல்பட, குடும்பமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறார். நல்ல சரீர சுக பலனை தாரும். நாளை பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் எல்லாம் நீர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தும். இந்த நாளில் பலவீனத்தோடு கூட ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருக்கு அற்புத சுகத்தை கொடுத்து அடுத்த வாரத்திலே கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாத தேவ கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள இப்போது நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம். எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் கூட நம்முடைய பிள்ளைகள் சுகபத்திரமாய் வீடு போய் சேரும் மட்டும் தேவ கிருபை கூட இருப்பதாக மறுபடியும் காணும் மட்டும் ஆவியானவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிக்கும் சமாதானமும் காவலும் இன்னும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.